ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் நடிகர் திலகம் சாவித்திரியுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். பாசமலர் படத்தில் ஒரு பக்கம் அண்ணன் மீதான பாசம், கணவர் மீதான காதல், கணவர் குடும்பத்தார் செய்யும் சூழ்ச்சி அப்படின்னு சகலத்தையும் பொறுத்து கொண்டு துக்க ஏக்கங்களை தோற்றுவிட்டு தன் வாழ்வை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பாவனையால் நமக்கு உணர்த்தி நம்மைய உலுக்கி எடுத்திருப்பாங்க சாவித்திரியும் சிவாஜி கணேசனும். இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களின் அண்ணனாகவே சிவாஜியையும் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரியாகவே சாவித்திரியும் பார்த்து ரசித்தார்கள் தான் சொல்லணும். நடிகர் திலகம் சாவித்திரியுடைய நடிப்பு அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவுமே நடித்து மக்கள் மனசில் இடம் பெற்றிருக்காங்க. சிவாஜி கணேசனுக்கு இணையாக நடித்த எத்தனையோ நடிகர்களுக்கு ஏதோ ஒரு அடைமொழி பெயர் கிடைச்சிருக்கு. ஆனால் அவருக்கு இணையாக இரண்டே 2 நடிகையர்களுக்கு மட்டுமே ஒரு அடைமொழி கிடைச்சது. ஆச்சி என்று கொண்டாடப்படும் மனோரமாவை பொம்பளை சிவாஜின்னு இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம். அதேபோல் நடிகர் திலகம் சாவித்திரியை சிவாஜிக்கு இணையாக போற்றிக்கொண்டு இருக்கிறோம். 1957ஆம் ஆண்டு மாயாபஜார் படத்தில் 1957ஆம் ஆண்டு வெளியான மாயாபஜார் படத்தின் மூலமாக எஸ்.வி. ரங்காராவுக்கும் கல்யாண சமையல் சாதம் பாடிய திருச்சி லோகநாதனுக்கும் மட்டுமே பெயர் பெற்று தரவில்லை. சாவித்திரியுடைய நடிப்பை கண்டு மிரண்டு போன ரசிகர்கள் சாவித்திரினால் மாயாஜார் நடிப்பை எப்படித்தான் வழங்குறாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நடிப்பை மிகப்படுத்தியிருப்பாங்க சாவித்திரி. எம்ஜிஆரோட மகாதேவி படத்தில் வாளெடுத்து சண்டை போடும்போது வரும் காட்சியில் தத்ரூபமாக காட்டி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவதில் சாவித்திரியை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் சில இயக்குநர்களை தயாரிப்பாளர்களுடைய இயக்குனர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பட்ஜெட்டை குறைவாக சொல்லி அதைவிட குறைவான செலவில் படம் எடுப்பவர்களை தான் அப்படி சொல்கிறாங்க. அதே போல் சாவித்திரியை தயாரிப்பாளர்களுடைய நடிகைனும் இயக்குநர்களுடைய நடிகைனும் சொல்கிறாங்க. படப்பிடிப்புக்கு வந்துவிட்டாலே சிவாஜியை போல் கண்ணும் கருத்துமா ஒரு நாளில் எவ்வளவு நடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நடித்து கொடுத்து விட்டு போகிற குணம் சாவித்திரி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பேராண்மை உள்ள ஒரு குணம்தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் வசனகர்த்தா ஆரூர் தாஸ் மீது ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்குமே தனி மரியாதை உண்டு. சிவாஜி கணேசன் படத்தில் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சா போதும், நம்மளுடைய திரையுலகமே மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆரூர் தாஸ்கிட்ட போய் சிவாஜியுடைய படத்திற்கு வசனம் எழுதுறதுக்கு சிபாரிசு செய்கிறாங்க நம்ம சாவித்திரி. இப்படி சிபாரிசு செஞ்சு எழுதின வசனம்தான் பாசமலர் படம். 1960ஆம் ஆண்டு வெளியான படம்தான் களத்தூர் கண்ணம்மா. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக கமல் சார் அறிமுகமாயிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெமினியுடைய யதார்த்தமான நடிப்பையும் சாவித்திரியின் துக்கத்தின் வெடிப்பையும் கண்டு உருகி கரைந்தார்கள் ரசிகர்கள். இப்படி பல படங்கள், உதாரணமாக பானை பிடித்தவள் பாக்கியசாலி படத்தில் கலைஞர் வசனத்தில் உருவான குறவஞ்சி படத்தில் தன் வசன உச்சரிப்பால் தெறிக்க விட்டிருப்பாங்க சாவித்திரி. பார்த்தால் பசி தீரும் படத்தில் ஜெமினியின் முதல் மனைவியாகவும் கமலுக்கு அம்மாவாகவும் பார்வையற்ற நிலையில் தவித்து மருகும் காட்சிகளில் சாவித்திரியை தவிர வேறு யாரையாலையும் இந்த நடிப்பை கொடுக்க முடியாது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நடித்திருப்பார் சாவித்திரி. இப்படி நிறைய படங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். பாவ மன்னிப்பு, படித்தால் மட்டும் போதுமா, பாத காணிக்கை, இப்படி பல படங்களில் நடித்து ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தார் சாவித்திரி.
கொஞ்சும் சலங்கை அப்படிங்கிற படம் சாவித்திரிக்கு இன்னொரு மகுடம் தான் சொல்லணும். பாடகி எஸ். ஜானகியுடைய முதல் பாடல் சாவித்திரிக்கு பாடியது தான். சிங்கார வேலனின் தேவா அந்த பாடலை இன்னைக்கு கேட்டாலும் சாவித்திரியுடைய பாவனைகளில் நாம் இப்பயும் சொக்கித்தான் போவோம். அடுத்து சிவாஜியுடைய 100வது படமான நவராத்திரி. இந்த சிவாஜியுடைய படம் சாவித்திரிக்காக எடுக்கப்பட்டதா இல்லை சிவாஜிக்காக எடுக்கப்பட்டதான்னு நாமளே குழம்பி போயிடுவோம். அந்த அளவுக்கு இருவருமே சரிசமமாக போட்டி போட்டு நடித்து கலக்கியிருப்பாங்க. சாவித்திரியுடைய திரை வாழ்வில் ஆகச்சிறந்த படங்கள்னு சொல்கிற பட்டியலில் நவராத்திரிக்கும் தனி இடம் உண்டு. ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் திருவிளையாடல் படத்தில் கலைமகளாக, சரஸ்வதி சபதம் படத்தில் சக்தியாக, அம்பாளாக, தேவியாக, அருள்மொழி இப்படின்னு நம்மளை நனைய விட்டுருப்பாங்க. தேவியாக பார்க்கும் பொழுது அருளை வாங்கி வழங்கக்கூடிய அம்பாளாகவே நம் கண்களுக்கு தோன்றுவார் சாவித்திரி. சரஸ்வதி சபத படத்தின் நிறைவு நாள் படப்பிடிப்பில் ஆரத்தி எடுத்து திஷ்டி வலித்து சாவித்திரியுடைய நடிப்பை படப்பிடிப்பில் உள்ள அனைவரும் வியந்து கொண்டாடினார்கள். சாவித்திரி மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ 3 தலைமுறைகள் கடந்தும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மகாநடி என்ற நடிகர் திலகம்னு கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான பிறகு பழைய சாவித்திரியுடைய படங்களில் தேடி தேடி பார்த்து ரசிக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். சினிமாவுக்கு வர்ற நடிகர்கள் எல்லோருமே சாவித்திரி மாதிரி நல்ல நடிகைனாக வரணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி ஊருக்கு ஊர் சூரியனும் இல்லை, சந்திரனும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், அது சாவித்திரி மட்டும்தான். சாவித்திரியுடைய திறமையை போற்றும் வகையில் அவருக்கு பின்னாடி எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சாவித்திரிக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்தது அரசாங்கம். மக்கள் மனசில் அந்த கருகரு கருணை விழிகளும் குண்டு முகமும் குழந்தை சிரிப்புமாய் இருக்கிற சாவித்திரியை தபால் தலை போல பச்சைக்கென்று ஒட்டு வைத்து கொண்டார்கள் தன் மனதில் ரசிகர்கள். இன்னும் சாவித்திரி பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.